Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற தீபாவளி ஸ்பெஷலா காஜு கட்லி அதாவது முந்திரி பர்ஃபி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த காஜு கட்லி கடைகள்ல கிடைக்கிற அதே டெக்ஸ்சர்ல வரதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கறத வீடியோல டீடைலா கொடுத்திருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படினா இந்த பர்ஃபியை நீங்க கடைகள்ல வந்து அதிக காசு கொடுத்து செய்யாம வீட்லயே நம்ம வந்து ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வகையான தீபாவளி பலகார வகைகள் கொடுத்திருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த முந்திரி பர்ஃபி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காஜு கட்லி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு முழு முந்திரி எடுத்துருக்கிறேன். முழு முந்திரி எடுக்கிறப்ப தான் அளவுகள் உங்களுக்கு சரியாக வரும். அடுத்ததாக முந்திரி பருப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான முந்திரி பருப்பு, அதாவது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் நமக்கு இது வந்து வதன்னு இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக சட்டியில் வறுத்துட்டு ஆற விட்டுட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ மெஷரிங் கப்பில் நான் முந்திரி பருப்பு அளந்துருக்கிறேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற டம்ளர்லேயோ பவுல்லையோ சக்கரை முந்திரி பருப்பு அளவுகள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு சரியாக வரும். இப்போ இந்த முந்திரி பருப்பை வந்து நம்ம பொடிச்சுக்க போகிறோம். இதை பொடிக்கிறதுக்கு சின்ன மிக்சி ஜாராகவே எடுத்துக்கோங்க, பெருசு வேண்டாம். சின்னதில் கொஞ்சமாக போட்டு இப்போ இதை அரைக்கணும். கட்லிக்கு இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. மிக்சியில் 1, 2, 3 ஸ்பீட் லெவல் இருக்கும். அதை வச்சு நம்ம அரைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் விட்ட மாதிரி சம்டைம்ஸ் உங்களுக்கு பொடி மாதிரி வராது. இதை அரைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். மிக்சியில் பார்த்தீங்கன்னா பல்ஸ் மோட், அதாவது விப்பர் மோடுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு 2-3 தடவை நல்லா விட்டு அரைச்சிங்க அப்படின்னா பொடிச்சு உங்களுக்கு வரும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த அரைச்சதை சலிக்கிறதுக்கு சல்லடை, ரவை சல்லடை எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கிற சல்லடையெல்லாம் நம்மளால் சலிக்க முடியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு பொடியாகவும் வராது. இப்போ இந்த அரைச்சதை வந்து நம்ம சலிச்சுக்கலாம். சலிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லைட்டாக தேய்ச்சி விட்டு சலிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சலிக்க முடியல அப்படின்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சமாக பொடி கிடச்சிருக்குது. மிச்சம் இருக்கிற கப்பியை திரும்ப போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு அரைக்கிறப்ப தான் உங்களுக்கு ப்ராப்பராக பொடிச்சு வரும், இல்லாட்டி பொடிக்க முடியாது. இப்போ இந்த கப்பியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து இதே மாதிரி அரைச்சி சலிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5-6 தடவை போட்டு சலிச்சுட்டு கடைசியாக எனக்கு இந்த அளவுக்கு கப்பி கிடச்சிருக்கு. இதை நம்ம திரும்ப அரைக்க முடியாது. இதை சட்னி, தேங்காய் சட்னி அரைக்கிறப்பையோ இல்லை வீட்டில் குருமா செய்வோம் இல்லையா, அப்போ தேங்காவோட சேர்த்து இதை அரைச்சிக்கோங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ முந்திரி பர்ஃபிக்கு தேவையான முந்திரி பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி பர்ஃபி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பர்ஃபி செய்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான சட்டியோ பேனோ எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சர்க்கரையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த கப்லேயே 1 கப்பு நம்ம சர்க்கரை எடுத்துக்க போகிறோம். அதாவது 2 கப்பு முந்திரி பருப்புக்கு 1 கப்பு சர்க்கரை சரியாக இருக்கும். இதில் எடுத்த கப்லேயே 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியோட அளவு கம்மியாக எக்காரணத்துலையும் போகக்கூடாது. கொஞ்சம் கூட போனாலும் உங்களுக்கு பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனையாகாது. இப்போ அடுப்பு தீயை சிம்மில் வச்சு இந்த சர்க்கரையை முதல்ல கரைச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நமக்கு கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கரைஞ்ச பிறகு அடுப்பு தீயை மீடியமாக வச்சு இந்த சர்க்கரையை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த நொரை மாதிரி வருது பார்த்தீங்களா, அதாவது தெளிவாக இல்லை இந்த பாகு அப்படின்னா அதில் சர்க்கரையில் அழுக்கு இருக்குன்னு இருக்கும். அந்த அழுக்கை எடுத்தோம்னா தான் பர்ஃபி நமக்கு நல்ல வெள்ளையர்னு கிடைக்கும். இதை எடுக்கிறதுக்காக இதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இது பால் போட்டதுக்கப்புறம் கிளறக்கூடாது, கிளறினீங்கன்னா அழுக்கு நமக்கு சேர்ந்து வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து அந்த பால் சேர்த்து கொதிக்க விட்டுருந்தோம். அந்த ஓரம் போல் அழுக்கு வந்து நமக்கு பிரிஞ்சு வரும். அதை ஒரு கரண்டியால் அப்படியே எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சு இப்போ நம்ம பாகு பதம் செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை பாகு நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கப்போ உங்களுக்கு பர்ஃபி நல்ல வெள்ளையர்னு கிடைக்கும். இந்த பாகு பதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்ஃபிக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது நமக்கு 1 கம்பி பதம் நமக்கு வரணும்.
அந்த மாதிரி இருக்கப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ நமக்கு இப்போ பிசுபிசுப்பு தன்மை தான் இருக்குது. இன்னும் ஒரு 4-5 நிமிஷத்தில் நமக்கு கம்பி பதம் வந்துடும். எக்காரணத்துலேயும் அதிக தீயை வச்சு பதம் பார்க்காதீங்க, கம்மியாக வச்சே நம்ம பாகு வந்து கொதிக்க விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாகு வந்துருச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். கம்பி மாதிரி விழுதான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த கரண்டியே எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ட்ராப் அந்த மாதிரி கம்பி மாதிரி வரும். அப்படி இல்லை அப்படின்னா 2 விரலால் எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த கம்பி பதம் ஒரு கம்பி வரும். அதாவது பிச்சுக்க கூடாது, நீளமாக வரணும். அந்த அளவுக்கு வந்தால் சரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு தீயை மீடியமாக வச்சு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த முந்திரி பொடியை வந்து சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எக்காரணத்துலையும் அடுப்பு தீயை அதிகப்படுத்த வேண்டாம். ஒரே தீ, அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த சக்கரை பாகலை கலந்துட்டு நல்லா க்ரீமியாக ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் இதுக்கு அதிகமாக தேவைப்படாது, ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இது சட்டியில் ஒட்டாமல் உங்களுக்கு திரண்டு வரும். கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்தில் நமக்கு பதம் வந்துருச்சு. சட்டியில் ஒட்டாமல் எடுத்து கரண்டியால் இந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா ரிப்பன் மாதிரி நமக்கு விழணும். அதாவது தண்ணியாக தொரன்னு ஊற்றக்கூடாது, அதுமாதிரி கெட்டியாக தொப்புன்னு விடக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டாக ரிப்பன் மாதிரி விழுந்துச்சுன்னா பதம் உங்களுக்கு சரியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சுத்தமாக ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா அந்த சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நான் வந்து சட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த சட்டியோட விளிம்பு வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பரவலாக தடவி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம இந்த மாவை வந்து சட்டியில் பரவலாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதை விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்படி பர்ஃபிக்கு மாவு பிசைஞ்சு கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பர்ஃபி வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம கட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டர் ஷீட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து அந்த ஷீட் ஃபுல்லாக அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம அந்த சட்டியில் 5 நிமிஷமாக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாவை லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அந்த பட்டர் ஷீட்டுக்கு மாற்றி விடுவோம். அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா திக்காகி உங்களுக்கு வரணும். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவு நல்லா சூடாகவே இருக்கும், அதனால் இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை வச்சு மடித்து விட்டு நல்லா அதை சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு கொண்டு வரணும். சூடோடு இருக்கிறப்ப பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். முந்திரி பருப்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்சர் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஒரு 3-4 நிமிஷம் இந்த மாதிரி மடித்து பிசைஞ்சிங்கனாலே உங்களுக்கு அந்த மாவு வந்து உங்களுக்கு ஒன்று சேர உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்களேன், அந்த சாஃப்டான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துருச்சு. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, கையில் ஒட்டுற மாதிரி குழப்பாகவும் இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு இருக்கணும். இப்போ இந்த மாவை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதாவது கட்லிக்கு நம்ம கட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நல்லா வந்து எந்த திக்னஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பூரிக்கட்டையை வச்சு தேய்ச்சி விட்டுறலாம். நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா கையால் ஒரு டைம் எல்லாம் ஒரே லெவலாக இருக்கான்னு தடவி விட்டுருங்க. திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா கட்லி நமக்கு பார்க்குறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம சூடோட கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சரியாக வராது. அதனால் இதை 1 மணி நேரத்துக்கு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி நேரமாகவே நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபி நல்லா ஆறி இந்த அளவுக்கு இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இல்லை பாருங்கள். இப்போ இதில் அழகுக்காக நான் வந்து சில்வர் ஷீட் இதில் ஒட்டிக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வீடியோ பர்பஸ்க்காக இது நான் வந்து சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல இல்லை ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இது வேண்டாம் அப்படின்னா இதை தாராளமாக இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ பீசஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரே ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அந்த கட்லியோட டெக்ஸ்சர் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப வந்து வதன்னு இல்லை, ரொம்ப ரப்பரியாகவும் இருக்கக்கூடாது, இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஸ்வீட்டுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்கேல் வச்சு கட் பண்ணி நான் வந்து செஞ்சோம் அப்படின்னா ஒரே ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அந்த கத்தியில் கொஞ்சமாக நெய் தடவி கட் பண்ணிங்கன்னா அந்த பிசுறு அடிக்காமல் உங்களுக்கு கட் ஆகி வரும். நம்மளோட சூப்பரான காஜு கட்லி ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி அளவுகளோட இந்த கட்லியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.